जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண பராசக்தியின் ஆனந்தமும் சாந்த ஆத்மாவிலேயே. லலிதா சஹஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு ஒரு பெயர் ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிஹி என்று இருக்கிறது. பிரம்மாதி தேவதைகளுடைய அத்தனை ஆனந்த வரிசைகளையும் தன்னுடைய ஆத்மானந்தத்தில் லவலேசமாக்கி விடுபவள் என்று அர்த்தம். நம்முடைய ஆனந்தம் ரொம்ப குறைவாக இருப்பதற்கு காரணம் நமக்கு மேலே எண்ணி முடியாத தேவ அசுர சக்திகளுக்கு ஆதிக்கம் இருந்து நாம் அவற்றுக்கு கட்டுப்பட்டு ஆட வேண்டியிருப்பதுதான். நம்மை விட சக்தி அதிகமான தேவதைகளில் பல இனங்கள். அவற்றில் ஒன்றை விட ஒன்றுக்கு சக்தி அதிகம். ஒன்றுக்கு எந்த அளவுக்கு சக்தி அதிகமோ அந்த அளவுக்கு அது அதற்கு கீழ்ப்பட்ட சக்திகளின் ஆதிக்க கட்டுப்பாட்டுக்கு ஆளாகாமல் இருக்கிறது. இந்த ப்ரப்போர்ஷனின் படியே ஒவ்வொரு இனத்துக்கும் ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்கும். தேவ இனங்களின் முடிவிலே பிரம்மா இருக்கிறார். அதனால் அவருக்கு ஃப்ரீயாக இருப்பதன் ஆனந்தம் ரொம்பவும் அதிகம். அவருடைய ஆனந்தமும் கூட கட்டுப்பாடே அடியோடு இல்லாத ஆனந்தமில்லை. அவரும் தகப்பனால் மகாவிஷ்ணுவுக்கு கட்டுப்பட்டவர். பராசக்திக்கு அவளை தவிர எல்லாருமே கட்டுப்பட்டவர்களாதலால் இவரும் கட்டுப்பட்டவர்தான். அதனால்தான் அடியோடு கட்டுப்பாடு இல்லாமல் தன்னை அடக்கி வைக்க யாருமே இல்லாமல் இருக்கிற அம்பாளின் ஆனந்தமானது பிரம்மாதிகளின் ஆனந்தத்தையும் லவலேசமாக்கி விடுகிறதென்று சொல்லியிருக்கிறது. சக்தி ஜாஸ்தியாக ஆக ஆனந்தம் ஜாஸ்தி என்பதால் அந்த சக்தியினாலேயே ஆனந்தம் உண்டாகிறது என்று அர்த்தமில்லை. சக்திக்கும் ஆனந்தத்துக்கும் நேர் சம்பந்தம் இல்லை. ஒருத்தருக்கு தம்மை விட குறைந்த சக்தி உள்ளவர் மீது தம்முடைய சக்தியினால் ஆதிக்கம் செலுத்த முடிகிறது. அவரை கட்டுப்படுத்த முடிகிறது என்பதிலே ஏற்படும் ஆனந்தம் தப்பான அகங்காரத்தில் ஏற்படுவது. அதை முறையான ஆனந்தம் என்று சொல்ல முடியாது. பின்னே சக்தி ஜாஸ்தியானால் ஆனந்தம் எப்படி ஜாஸ்தி ஆகிறது என்றால், அப்போது நம்மை விடவும் அதிக சக்தியோடு இருந்து கொண்டு நம்மை கட்டுப்படுத்துபவர்கள் குறைச்சலாகிக் கொண்டு வருகிறார்கள். ஆகையால் நாம் இன்னொருத்தரை ஆள முடிகிறது என்பதை விட நமக்கு மற்றவர்களுடைய ஆளுகையின் கட்டுப்பாடு குறைந்து நம்முடைய சுதந்திரத்தின் எல்லை ஜாஸ்தியாகிறது என்பதாலேயே ஆனந்தம் ஏற்படுகிறது. ஒரு குமாஸ்தா ஆபீசராகிறார் என்றால் அவர் நல்லவராயிருந்தால் தாம் பிரத்தியார் மீது தாட்பூட் செய்ய முடியும் என்று ஆனந்தம் அவருக்கு ஏற்படுவதில்லை. ஆனாலும் தமக்கு இப்போது ஆபீசரின் கட்டுப்பாடு இல்லை, சுதந்திரமாக சில காரியம் செய்யலாம், முடிவுகள் எடுக்கலாம் என்பதில் ஆனந்தம் உண்டாகத்தான் செய்யும். ஆபீசர் மாதிரியான பெரிய பொசிஷனில் சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு குமாஸ்தாக்கள் கட்டுப்பட்டிருப்பதை விட அதிகமாக இவர்களுக்கும் மேலதிகாரிகளிடமோ அல்லது எம்எல்ஏ போன்றவர்களிடமோ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது நம்மை விட அந்த குமாஸ்தா எவ்வளவோ தேவலை, அவனுக்கு இருக்கிற ஃப்ரீடம் நமக்கு இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள். ஆகையால் சக்தியை விட ஃப்ரீடம் தான் ஆனந்தம் தருவது என்று தெரிகிறது. பெரிய கம்பெனிகளில் மேனேஜராக கொடிகட்டி பறந்த சில பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு அதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக சொந்தத்தில் கம்பெனி ஆரம்பிக்கிறார்கள். ஏன் இப்படி வருமானம், வசதி எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீர்கள் என்று கேட்டால், அதுவா, அங்கே என்னதான் பெரிய பொறுப்புகள், பெரிய வருமானம் முதலானது இருந்தாலும் மேலே உள்ள டைரக்டர்களுக்கு ரொம்பவும் ஒபே பண்ணி கொண்டிருக்க வேண்டியிருந்தது. அவர்கள் கண்ட்ரோல் தாங்காமல் தான் பாக்கி சமாச்சாரங்களில் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஃப்ரீயாக இருக்கணும் என்று சொந்த பிசினஸ் ஆரம்பித்தது என்கிறார்கள். ஆகையினால் சுவாதந்திரியத்தால் தான் சந்தோஷமே தவிர சக்தியினால் இல்லை.
சக்தி அதிகமாகும் போது சந்தோஷம் அதிகமானாலும் கூட அது அப்போது தங்கள் மீது கட்டுப்பாடு குறைவதால் ஏற்படுவதுதான். அதனால்தான் இங்கே பராசக்தியின் பரமானந்தத்தை சொல்லும்போது கூட அவளுடைய மகாசக்தியால் ஆனந்தம் உண்டாகிறது என்கிற அபிப்பிராயத்தை கொடுக்காமல் ஸ்வாத்மானந்த என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அவளுக்கு தன்னுடைய சக்தியை குறித்து ஆனந்தம் ஏற்படாமல், கட்டுப்பாடே இல்லாமல் பரம சுவாதந்திரியத்தோடு இருக்கும் ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டிருப்பதிலேயே இப்படி மகதானந்தம் ஏற்படுகிறது என்று காட்டியிருக்கிறது. ஆத்மாவுக்கும் சக்திக்கும் சம்பந்தமில்லை. சக்தி என்பது வெளியிலே காட்டி இன்னொன்றை நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிப்பதிலேயே உள்ள விஷயம். ஆத்மாவுக்கு வெளி என்று ஒன்று இல்லை. அது எதையும் எந்த விதத்திலும் பாதிப்பதும் இல்லை. சக்தி துவைத்தத்தை குறித்தது, ஆத்மா அத்வைத்தம். சாக்ஷாத் பராசக்திக்கும் கூட சக்தியினால் இல்லாமல் சாந்தமாக ஆத்மாவை அனுபவிப்பதாலேயே உத்கிருஷ்டமான, அதாவது மிகவும் உயர்ந்ததான ஆனந்தம் ஏற்படுகிறது. சக்தி ஒரே குணமயம், காரியமயம். ஆத்மா நிர்குண, நிஷ்கிரியம். அதைத்தான் சிவம் என்பது. ஆத்மானந்தம் என்கிறார் போல சிவானந்தம் என்றுதான் வார்த்தை உண்டே தவிர சக்தியானந்தம் என்று இல்லை. பராசக்திக்கும் ஆனந்தம் ஆத்மாவில்தான், சிவத்தில்தான். அவள் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு பிறருக்கும் ஞானமாகிய இந்த சிவானந்தத்தை தருவதாக சஹஸ்ரநாமத்தில் வருகிறது. தட்சிணாமூர்த்தி ரூபிணி சனகாதி சமாராத்யா சிவஞான பிரதாயினி. அந்த மகா பெரியவளான பராசக்திக்கு கிடைக்கும் ஆத்மானந்தம் நமக்கும் அனுபூதி நிலையில் பரிபூர்ணமாக உரியதே ஆகும். ஆத்மா என்னும் போது அதில் மகாசக்தியான அம்பாளின் ஆத்மா, அல்ப சக்தர்களான நம்முடைய ஆத்மா, நம்மை விடவும் அல்ப சக்தி படைத்ததான கொசுவின் ஆத்மா என்று வித்தியாசமில்லை. இருப்பது ஒரே ஆத்மாதான். அது சக்தியிலே அம்பாளிடம் பூர்ணமாகவும் மற்றவர்களிடம் அந்த சக்தியின் கோடான கோடியில் ஒரு பங்காகவும் வேஷம் போட்டு கொண்டிருந்தாலும் வேஷமில்லாத அடிப்படையிலே எல்லாரிடமும் ஒன்றாகவேதான் இருக்கிறது. அதனால் ஒரு பிரம்மாவே கூட துவைத்த நிலையில் இருக்கும்போது பெறக்கூடிய ஆனந்தத்தை விடவும் கோடி கோடி மடங்கு பெரிதான ஆனந்தத்தை நாம் அத்வைத்தமாக ஆத்மானுசந்தானம் பண்ணும்போது அனுபவிக்கலாம். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதென்று இப்போது நமக்கு புரியாது. இத்தனை செயல்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மூலமான அம்பாளும் கூட செயலில்லாத, வெளி உணர்ச்சி இல்லாத அந்த ஆத்மானந்தத்தில்தான் மூழ்கியிருக்கிறாள் என்றால் அது நமக்கு புரியாது. பூர்ண அமைதியிலேயே பூரித்த ஆனந்தமாயும் இருக்கிற நிலை அது. பூர்ண அமைதியே அதை தெரிந்து கொண்டு அனுபவிக்கும் பூரித்த உணர்வு நிலையாகவும் அப்போது இருக்கிறது. நித்ரை நிலை. தெரியாத ஆனந்தம் ஆனந்தமே இல்லை. இங்கே உசந்த கவிதை புஸ்தகம் இருக்கிறது. ஆனால் நமக்கு கண் தெரியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஆத்மா மட்டுமே இருப்பதன் ஆனந்தத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியாத நித்ரை இப்படிப்பட்டதுதான். அதை தெரிந்த ஆனந்தமாக உணர்வதே சமாதி நிலை. எத்தனையோ சாதனை செய்தே அதை பெற முடியும். தெரியாத ஆனந்தத்தில் துக்கமும் தெரியாமல் இருப்பதாக உள்ள நிம்மதியைத்தான் போனால் போகிறதென்று பகவான் எல்லாருக்கும் நித்ரையில் தந்திருக்கிறான். தன் சாந்த சௌக்கியத்தை ஜீவன் தெரிந்து கொண்டு ஆத்மாவாக பிரகாசித்து கொண்டிருப்பதான சமாதி நிலையை எல்லாருக்கும் தரவில்லை. அவன் கிருபையை நம்பி அதற்கான சாதனையை செய்பவர்களுக்கே தருவான். சற்று முன்னாடி ஒரு உபமானம் சொன்னேன். குடத்துக்குள்ளே இருக்கிற தீபத்தின் ஒளி அதன் ஓட்டைகள் வழியாக வெளியே துளி துளி தெரிகிற மாதிரிதான் ஆத்மானந்தத்தில் துளி துளி இந்திரிய விஷய அனுபவங்களில் உண்டாகிறதென்று சொன்னேன். இது ஜாகிரத் ஸ்திதியில், அதாவது விழிப்பு நிலையில் நாம் விஷயங்களை அனுபவிக்கும் போது. சுஷுப்தியில், அதாவது தூக்கத்தில் எப்படி இருக்கிறதென்றால் உபமானத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ண வேண்டும். குடம் என்பதற்கு பதில் கூடை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக பல துவாரங்களுள்ள குடம் இருப்பதில்லை. குடத்துக்குள்ளே தீபத்தை வைக்க பிரமேயமும் அதிகம் ஏற்படுவதில்லை. ஆனால் காற்றடிக்கும் போது தீபத்தின் மேலே ஒரு கூடையை போட்டு கவிழ்த்து விடுவதுண்டு.
அப்போது கூடையில் இடுக்குகள் வழியாக தீபத்தின் ரஸ்மிகள் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வரும். ஜாக்கிரத்தில் இப்படி இருக்கிறதென்று வைத்துக்கொண்டால் சுஷுப்தியில் எப்படி இருப்பதாக சொல்வது? கூடையின் விளிம்பை பிரம்புகளை ஒரு மாதிரி முறுக்கி பண்ணியிருக்கும். அதனால் அதை போட்டு கவிழ்க்கும் போது விளிம்பு பூமியிலே முழுக்க பதியாமல் அங்கங்கே கொஞ்சம் தொட்டும் தொடாமலுமாக தான் இருக்கும். இதனால் பெரிய காற்றாக அடிக்கிற போது கூடைக்கு கீழாக காற்று போய் தீபம் அணைந்து விட போகிறதென்று ஒரு கம்பளியையும் எடுத்து கூடை மேல் போட்டுவிட்டால் எப்படி இருக்கும்? அதன் நெசவிலே நம் கண்ணுக்கு தெரியாத அதிசூக்ஷ்மமான இடுக்குகள் இருக்குமாதலால் இப்போதும் தீபம் எரிவதற்கான அளவு காற்று உள்ளே போகத்தான் செய்யும். ஆனாலும் நம் பார்வையிலோ கூடையின் இடுக்குகளை கம்பளி மறைத்து விடுவதால் முன்னே தெரிந்த தீப ரஸ்மிகள் இப்போது அடியோடு தெரியாது. தூக்கத்தில் இப்படித்தான். உள்ளே ஆத்ம ஜோதி ஸ்வஸ்தமாக இருந்து கொண்டிருக்கும் போதிலும் அதன் ஒளி விழிப்பு நிலையில் ஏதோ துளி துளி விஷய அனுபவத்தில் தெரிகிற மாதிரி கூட இல்லாமல் எல்லாம் ஒரே இருட்டாகிவிடுகிறது. விழிப்பு நிலையின் பிக்கல் பிடுங்கல் தூக்கத்தில் இல்லைதான் என்றாலும் அதே சமயத்தில் விழிப்பிலே ஏதோ ஒரு நிழலாட்டமாகவாவது ஆத்மானந்தத்தில் துளி தெரிவதும் கூட தூக்கத்திலே அடியோடு தெரியாமல் ஆத்மானுபவத்தை குறித்த மட்டில் ஒரே இருட்டில் இருக்கிறோம். ஒரேடியாக ஜோதிஷிலேயே இருக்கிற ஜோதிஷாகவே இருக்கிற சமாதி நிலைக்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! நம் முயற்சி இல்லாமல் தூக்கம் என்பது தானாக நம்மை கவ்விக்கொள்கிறது. தூக்கம் கண்ணை சுற்றி கொண்டு வருகிறது என்னும் போது அது நம்மை மீறிய சக்தி என்று தெரிகிறது. எனவே அதை நமக்கென்று கெட்டியாய் பிடித்து வைத்துக் கொள்வது நம் கையில் இல்லை. என்னவோ பாதி ராத்திரி முழிப்பு கொடுத்து விட்டது, அப்புறம் என்ன பண்ணியும் தூக்கம் வரலை, உடம்பை என்னவோ பண்றது என்கிறோம். அதாவது தூக்கம் என்பது எதுவோ ஒரு வெளி இயற்கை சக்தியாக நம்மை இஷ்டப்படி ஆட்டி வைப்பதுதான். தூக்க மாத்திரை சாப்பிட்டு நாமே அதை வரவழைத்துக் கொள்வதாக தோன்றும் போது கூட இதுதான் உண்மை நிலை. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.